வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான நபரை பத்தி பார்க்கலாம். அமெரிக்கால ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செஞ்சுக்கிட்டு, தமிழ்நாட்டுல இருக்கிற நம்மளோட வாழ்க்கையும், நம்ம உணர்வுகளையும் எப்படி ஒருத்தரால இவ்ளோ அழகா எழுத முடியுது? ஆமாங்க, நாம பார்க்க போறது சமகால தமிழ் எழுத்தாளர் ஹேமா ஜெய் பத்தி தான். முதல்ல இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நம்மளோட நவீன குடும்பங்களுக்குள்ள வெளியில சொல்ல முடியாத எத்தனையோ மனப்போராட்டங்கள் நடக்குது இல்லையா? அந்த மௌனமான வலிகளுக்கு எழுத்து மூலமா குரல் கொடுக்கறது யாரு? அதுக்கான பதில் ரொம்பவே ஆச்சரியமான ஒருத்தர்கிட்ட இருக்கு. ஹேமா ஜேயோட எழுத்து உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்கலாம். அவங்க எப்படி ரெண்டு வேற வேற உலகங்கள்ல ஒரே நேரத்துல பயணிக்கிறாங்கன்னு பாப்போமா? இங்கதான் விஷயமே இருக்கு. பாருங்க, அவங்க அமெரிக்காவுல சால்ட் லேக் சிட்டில ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனா அவங்களோட எழுத்தோட ஆன்மா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல, அதுவும் ஈரோட்ட மையமா வச்சுதான் இயங்குது. நம்மூர் மக்களோட வாழ்க்கைய ரொம்ப ஆழமா பேசுது. இந்த இரட்டை அடையாளம் தான் அவங்களோட படைப்புகளுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பின்னணியிலிருந்து வர்றதால அவங்களோட எழுத்துக்கள்ல எதை பத்தி பேசுது, அவங்க படைப்புகளோட மையம் என்ன, அதோட இதயம் எங்க இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். அவங்க எழுதுறது வெறும் கதைகள் இல்ல, அதுக்கு மேல நம்மளோட நவீன குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள், குறிப்பா பெண்கள், முதியவர்கள் சந்திக்கிற சொல்லப்படாத மன போராட்டங்களை ரொம்ப அனுதாபத்தோட பதிவு செய்து, ஒரு நல்ல துணைக்காகவும் புரிதலுக்காகவும் மனுஷங்க படுற பாடுதான் அவங்க எழுத்தோட அடிநாதமா இருக்கு. இப்போ ஹேமா ஜெயோட சில முக்கியமான நாவல்களை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா டைம் பாஸுக்காக படிக்கிற கதைகள் கிடையாது. நம்ம சமூகத்துல சில முக்கியமான உரையாடல்களை தொடங்குற சக்தி இந்த படைப்புகளுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு பூக்கள் விற்பனை கல்ல நாவலை எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு டாபிக். செயற்கை கருவூட்டல், அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பிசினஸ், அதுல நடக்கிற உணர்வு ரீதியான சுரண்டல்கள்னு எல்லாத்தையும் ரொம்ப தைரியமா பேசி சமூகத்துல ஒரு பெரிய விவாதத்தையே இது உருவாக்குது. அடுத்து மலரவிழ். இது நம்மள் பல பேரு நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனா வெளியில பேச ரொம்ப தயங்குவோம். அதாவது குடும்பத்துக்குள்ளேயே நடக்கிற நச்சு உறவுகள், அதாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ பத்தி வெளிப்படையா பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு. அவங்களோட எழுத்து எவ்வளவு பறந்து விரிஞ்சுதுன்னே இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் ஆனந்தி நாவல்ல கொங்கு மண்டல நெசவாளர்களோட வாழ்க்கைய அப்படியே பதிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் சகி நாவல்ல வயசான காலத்துல ஒரு துணை தேவைப்படுறதுங்கிற உலக பொதுவான ஒரு உணர்வை பத்தி பேசுறாங்க. அவங்களோட எழுத்துக்கு வாசகர்கள் கிட்ட மட்டும் இல்ல, விமர்சகர்கள் கிட்டயும் நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. முக்கியமா ALSன்னு சொல்லப்படுற ஒரு கொடிய நரம்பியல் குறைபாட்டை மையமா வச்சு அவங்க எழுதின யாழினீது நாவலுக்கு ஒரு பெரிய போட்டியில முதல் பரிசு கிடைச்சது. இதுவே அவங்க எழுத்தோட தாக்கத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. ஓகே, அவங்க எழுத்தோட ஆழத்தை பார்த்துட்டோம். இப்போ அவங்க எவ்வளவு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா நீங்க அசந்துடுவீங்க. அவங்க உருவாக்குன இந்த கதை உலகத்தோட அளவு நிஜமாவே பிரம்மாண்டமானது. 29 நாவல்கள், 7 குறுநாவல்கள் உட்பட. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு எவ்வளவு அர்ப்பணிப்பும் உழைப்பும் தேவைப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, 40க்கும் மேற்பட்ட சிறுகதைகள். ஒவ்வொரு கதையும் ஒரு புது உலகம், புது மனுஷங்க. இது ஒரு பெரிய இலக்கிய பிரபஞ்சமே தான். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வெறும் புத்தகங்களோட லிஸ்ட் மட்டும் இல்ல, இது மனுஷங்களோட உணர்வுகளையும் அனுபவங்களையும் சொல்ற ஒரு பெரிய லைப்ரரி. ஒவ்வொரு தலைப்புக்கு பின்னாலையும் ஒரு உண்மையான வாழ்க்கை சிக்கல் ஒளிஞ்சிருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், ஹேமா ஜெய் எப்படி ஒரு மாடர்ன் ஆத்தரா இன்னைக்கு இருக்கிற வாசகர்களை ரீச் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்க புது டெக்னாலஜியையும் தங்களோட எழுத்து பயணத்துல சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களோட புத்தகங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிரிண்ட் புத்தகம் வேணும்னா அதுவும் கிடைக்குது. இல்ல எனக்கு புக் தான் வசதினா அமேசான்ல இருந்து எல்லா முக்கிய தளங்கள்லயும் இருக்கு. அவங்களோட கதைகள் உங்க கைக்கு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதோட நிறுத்திக்கல, காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட கதைகளை ஆடியோ வடிவத்திலையும் கொண்டு வராங்க. ஹேமா ஜெய் ஆடியோ நாவல்ஸ்னு அவங்களோட யூடியூப் சேனல் மூலியமா படிக்க நேரம் இல்லாதவங்க கூட அவங்களோட கதைகளை கேட்டு ரசிக்கலாம். இப்போ இவ்ளோ பெரிய கதை உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான், இந்த உலகத்துக்குள்ள நுழைய நீங்க முதல்ல படிக்க போற இல்ல கேட்க போற ஹேமா ஜெயோட கதை எது? உங்க தேடலை இப்பவே தொடங்குங்க.